அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தில் உங்களை யாவை நாங்கள் இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். எங்களோடு இணையத்தில் யூடியூப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கான நன்றி செலுத்துகிறோம். இத்தனை நாட்கள் ஆண்டவரே, இத்தனை ஆண்டவரே வாரங்கள் ஆண்டவரே நீங்கள் நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடம் ஆரம்பித்து 3 மாதங்களை முடிக்க செய்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை புகழ வந்திருக்கிறோம், உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி, நன்றி, நன்றி. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு ராஜா நாங்க துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த உயிர் தெழுந்த ஆண்டவரே அப்பா ஞாயிறுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாள் ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை அசைவாடுவீராக, பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்வீராக, பரிசுத்த ஆவியானவரை நிரப்புவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே கிரியை செய்வீராக ஆண்டவரே. நீர் கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்பு எடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வர வேண்டும் மக்களை சரியான கொண்டு வாங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே தொட்டு ஆசீர்வதித்து அனுப்புவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் ஒருவரை எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்தீர நீர் ஒருவரே ஆண்டவரே. நீர் ஒருவரே சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். நீர் ஒருவரே எங்கள் தேவன். நீர் ஒருவரே எங்கள் அடைக்கலம், எங்கள் புகலிடம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். நீ கொடுத்த ஜீவனுக்காய், சுகத்திற்காய், பலத்துக்காய் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்லாம், கடந்த வாரம்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்தா. நன்றி. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீவன் உள்ளவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே அப்பா, அதை நாங்கள் நினைத்து நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ரத்தத்தை சிந்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த நாளை ஒவ்வொரு பதங்கத்தில் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரை அசைவாடுங்க. பரிசுத்த ஆவியானவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆளுகை செய்யுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே உலாவுவீராக, எங்கள் மத்தியிலே உலாவுவீராக. எங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கர்த்தாவினை அங்கீகரித்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. ஒரு தொடுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வல்லமையுள்ள கரம் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலும் துதி ஆராதனை பகுதி கர்த்தர் ஆசீர்வதிங்க. செய்தி பகுதி கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெப வேலை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. காணிக்கை பகுதி கர்த்தர் ஆசீர்வதிங்க. கொடுக்கிற கரங்களை ஒன்று கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடக்கம் முடிவை நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தொடர்ந்து பொறுப்பு எடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. சங்கீதம் 150 நாம் இப்படி வாசிக்கிறோம். அல்லேலூயா.
கர்த்தரை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், தேவனை துதியுங்கள், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. நாம் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம் வசனம் சொல்கிறது, நாம் காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், தேவன் அற்றவர்களாக இருந்தோம். ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்து ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக தான் வந்தார். தகுதி இல்லாமல் இருந்தோம், ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால, அவருடைய கிருபையினால ஆண்டவர் தகுதிப்படுத்தியிருக்கிறார். நல்ல நன்றி சொல்லி பாடுவோமா? ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே, நீர் ஒருவரை எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆமாண்டவர், நீ ஒருவரை எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து பாடலாமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. என் நாட்கள் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை, என் சுவாசம் உள்ளவரை உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. என் நாட்கள் இருக்கிற வரைக்கும், என் நாட்கள் இருக்கிற வரைக்கும், என்னுடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் உம்மைதான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ ஒருவரை எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை, என் சுவாசம் உள்ளவரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. என் நாட்கள் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை, என் சுவாசம் உள்ளவரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுவோமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். சொல்லுவோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். ஹல்லேலூயா. நாட்கள் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை, என் சுவாசம் உள்ளவரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீர். நன்றி அப்பா. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என மீண்டும் நடக்க வைத்து. ஹல்லேலூயா. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து நடக்க வைத்தீர். என் நாட்கள் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை, என் சுவாசம் உள்ளவரை உம்மையே
பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள எனக்காக ஹல்லேலூயா. என் நாட்கள் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை, என் சுவாசம் உள்ளவரை உம்மையே ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நீர் ஒருவரை எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திர. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு சொல்லுவோம். ஹல்லேலூயா. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அவர் ஒருவருக்கு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை காலையிலும் மாலையிலும் தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்லபிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்லபிதாவே வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. சந்தோஷம் ஆண்டவருக்கு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. இயேசுவே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் ஹல்லேலூயா. இயேசுவே ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஸ்தம்பமே மேசியாவே அப்பா. ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை. ஹல்லேலூயா. ஒரு பசங்க நல்ல கரங்களை தட்டி நல்லா கொஞ்சம் மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டு பாடலாமா? காலையில வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆராதனை அப்பாவுக்கு தான். அல்லேலூயா. யாருக்காவது எதையாவது கொடுக்க போறீங்கன்னா எப்படி கொடுப்பீங்க? சோகமா கொடுப்பீங்களா? கொடுக்கணும்னு நினைக்கும் போது நல்ல சந்தோஷமா கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு துதியை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். ஆராதனை ஏற்க நல்ல மகிழ்ச்சியோட என்னுடைய ஆராதனைக்கு ஆண்டவருக்கு தான். கொஞ்சம் சொல்லுவோமோ, என்னுடைய ஆராதனை ஆண்டவருக்கு தான். அல்லேலூயா. பாடுவோமா? ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. என்னை மீட்டவருக்கு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் மாலை
ஸ்தம்பமே, அன்றைக்கு இறங்க அந்த மேக ஸ்தம்பம் ஆண்டவரே எங்க மத்தியிலே மேக ஸ்தம்பம் வெளிப்படட்டும். மேக ஸ்தம்பமே, மேக ஸ்தம்பமே, மேக ஸ்தம்பமே ஆண்டவரே, நாங்க துதிக்கிற நேரத்துல ஆராதிக்கிற வேளையில அப்படியே மேக ஸ்தம்பம் எங்கள் மத்தியில இறங்கட்டும். மேக ஸ்தம்பமே, ஆராதனை 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 எனப்பா இயேசுவுக்கு, என் ஆண்டவராகிய இயேசுவுக்கு காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு தான். ஹல்லேலூயா, என்னை மீட்டவருக்கு. ஹல்லேலூயா, ரத்தம் சிந்தி என்னை மீட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ரத்தத்தை சிந்தி மீட்டவரே ஒரு விசை ஹல்லேலூயா. ஆண்டவர் நன்றி சொல்லாமே. ஆண்டவரே உம்மை நாங்க துதிக்கிறோம். அப்பா எனக்காக ஜீவன் தந்தவரே உம்மை நாங்க துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே உம்மை நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம். வேற என்னத்தை நாங்க செலுத்த முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதடுகளின் ஆண்டவரே கனியாகிய ஸ்தோத்திர பலியை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நன்றி பலியை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஏனென்றால் நீ எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். ஹல்லேலூயா, பாடுவோமா? அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜீவன் தந்தவருக்கு ஹல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. உதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு. துதிப்பாடல், துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. புது வாழ்வு, புது வாழ்வு தந்தாரேசு, புது வாழ்வு தந்தாரேசு. துதிப்போ, புது வாழ்வு தந்தாரேசு, புதிய வாழ்வை தந்தவரே. ஹல்லேலூயா, துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஹல்லேலூயா, துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். இயேசு எனக்கு ஜீவன் தந்தார், இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. ஜீவன் தந்தவரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். வாழ்த்துகிறோம், இயேசுவையே போற்றி என்றென்றும். ஹல்லேலூயா, கரங்களை தட்டி நல்லா ஹல்லேலூயா. ஜீவனை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா,
உம்மை நாங்க துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் விசேஷித்தவன்? ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவர் பார்த்து நான் விசேஷித்தவன். கொஞ்சம் பக்கத்துலையும் பார்த்து சொல்லுங்க, நான் விசேஷித்தவள், நான் விசேஷித்தவன். ஏனென்றால் என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக ஜீவனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ஏனென்றால் நீர் என்னோடு, சொல்லுங்க பாப்போம், என்னோடு, நல்ல சத்தமா, என்னோடு என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, என்னோடு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோமாக, யெகோவா ஷம்மாவாக, அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. ஆண்டவர் என் கூட இருக்கிறான்னு சொல்றீங்க, சந்தோஷம் இல்லையா? நல்லா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு பாடலாமே, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எது வந்தாலும் எது வராட்டினாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எதினா இது எதினா நீர் என்னோடு, நல்லா பாடுங்க, நல்லா பாடுங்க. எதினா இது நீர் என்னோடு, இப்படி பாடுவோமா? எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. நல்லா சொல்லுவோமா? எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. நான் ரொம்ப விசேஷித்தவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. ஆமென். எதினா இது எதினா நீர் என்னோடு. பாடுவோம். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சந்தோஷமா நல்லா சொல்லுவோம். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும். அன்பான தேவன், அன்பான தேவன், அது போதும் என் வாழ்வில். தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் நான் விசேஷித்தவன், ஆண்டவரே யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. ஆமென். எதினா இது எதி என்னோடு இருப்பதினா, நீர் என்னோடு இருப்பதினா. தாக கொண்டம் தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணு. சொல்லுவோம் விசுவாசத்தோட. என் ஏக்கமெல்லாம் சந்தோஷம் விசுவாசத்தோட. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா, இருப்பதினா. எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலோ, பாசமுள்ள ஒரு வரம் கூட வருது. ஆமே. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலோ, பாசமுள்ள ஒரு வரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை ஹல்லேலூயா. மாறாவின் நீரை
தானேதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன், தேவா தானேதினால் விசேஷித்தவன். நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் என்னோடு வருகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஏதினா இது ஏதினா, நீர் என்னோடு இருப்பதினா, ஏதினா இது ஏதினா, நீர் என்னோடு வருவதினா. சொல்லுவோம், ஏதினா இது ஏதினா. ஹல்லேலூயா. வாழ்க்கையில கசப்புகள் சூழ்நிலைகள் வந்தாலும் எது வந்தாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது நம்மளோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றின தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா கசப்புகளையும், கசப்பான சூழ்நிலைகளையும், முடியாத சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்றீங்களா? நல்ல ஒரு பெருசா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவா நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே. என் தேவன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்குறித்தும் பயமில்லை. ஹல்லேலூயா. ஏதினா இது ஏதினா, நீர் என்னோடு. அறிக்கை செய்வோம். ஏதினா இது ஏதினா, நீர் என்னோடு இருப்பதினா. நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே, எதற்கும் பயமில்லை ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தேவாதி தேவன் என்னோடு இருக்கிறீர், கர்த்தாதி கர்த்தா என்னோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவா நீர் என்னோடு இருக்கிறீர். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. உம்முடைய ஜீவனையே கொடுத்தவர், உம்முடைய குமாரனையே எங்களுக்காக கொடுத்தவர். ஹல்லேலூயா. இரத்தத்தை எங்களுக்காக கொடுத்தவர். ஹல்லேலூயா. இரத்த சிந்தி மீட்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே அனுதினமும். ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி. ஆண்டவரை நினைத்து பார்க்கிறோம். சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தி. ஆமாண்டவரே, அப்பா உமக்காக வாழ்ந்திட. ஆராதனை ஆராதனை உமக்கு. சொல்லுவோம், ஆண்டவரே அப்பா உமக்கு தான் தினமும். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு அனுதினமும் உமக்கு. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரித்தெடுத்தி பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தி. நன்றியோட பாடுவோம். ஆண்டவரே உமக்கென்று வாழ்ந்திட. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு அனுதினமோ. ஆராதனை இயேசுவே, ஆராதனை உமக்கு. ஹல்லேலூயா. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தை
உமக்குத்தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே. மாட்சிமையும் மாட்சிமையோ மகத்துவமும் என்றென்றைக்கோ உமக்கு. வல்லமை வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. ஒரு விசை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு, ஆண்டவரே உமக்குத்தான் ஆண்டவரே, உம்முடைய மாம்சத்தை கிழித்து ஆண்டவரே எங்களுக்காக நீ ரத்தம் சிந்தினீர். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் மாம்சமாகிய திரையை அவர் கிழித்து. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம நேராக ஆண்டவரெல்லாம் போய் பார்க்க முடியாது, ஆராதனை செய்ய முடியாது. ஒரு திரை இருந்தது. ஆண்டவர் அந்த திரையெல்லாவற்றையும் அகற்றி அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படி, அவருடைய தொடுதலை நாம் பெற்றுக்கொள்ளும்படி. ஹல்லேலூயா. எனக்காக ஆண்டவரே வந்தவரே நாங்கள் நினைக்கிறோம், நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சுக்கொள்ளனா நம்ம எங்கேயாவது போய் நின்றுட்டு இருந்திருப்போம், எதுக்கோ முன்னாடி போய் நின்றுட்டு இருந்திருப்போம். அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி ஹல்லேலூயா ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நாம் தேடி போகிற அவர் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிப்போம் கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா எங்களுக்காக ஆண்டவரே ரத்தம் சிந்தினவரே நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தவரே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நித்தியரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. 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 கொஞ்ச நேரம் நல்ல ஆண்டவரை துதிக்கலாமே வாய்களை திறந்து. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இது போதாது ராஜா. ஹல்லேலூயா. உம்மை நான் துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை ஆராதனை செய்வேன். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிக்கிறேன். அப்பா சொல்லுவோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 நான் இன்னும் துதிப்பேன். ஓ ஹல்லேலூயா. என் தேவனை நான் இன்னும் போற்றுவேன். ஹல்லேலூயா. 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நான் இன்னும் துதிப்பேன். ஆண்டவரே இது போதாத ராஜா என்னுடைய வாழ்க்கையில. ஆண்டவரே நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் போற்றுவேன். ஹல்லேலூயா. உங்க ஆத்மா பார்த்து சொல்லுங்க ஆண்டவர், ஆண்டவர் நான் இன்னும் துதிப்பேன், அவர் நான் இன்னும் போற்றுவேன், அவர் எல்லா துதிக்கும் கணத்திற்கும் பாத்திர. ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதி. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாக கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்மை துதிப்பே, இன்னும் உம்மை உள்ளத்தின் ஆழத்தில் அந்த பிரசன்னத்திலே மூழ்கி ஆண்டவரே உம்மை துதிப்பே.
இன்னும் துதி உலகத்திலிருந்து இன்னும் போற்று. ஓ ஹல்லேலூயா. எப்பொழுதும் எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் உம்மை போற்றுவேன். எக்காலமும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் எக்காலத்திலும் ஆண்டவரை துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். சொல்லுவோம் ஆண்டவரே இன்னும் உம்மை. எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஓ ஹல்லேலூயா இன்னும் துதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சொல்லுவோம். மீண்டும் எழுப்பிடுவி மேலன் கோடு தீடுவி, தாழும் முகலா குணமாக்கிடு. சொல்லுவோம். மீண்டும் எழுப்பிடுவி மேலன் கோடு தீடுவி, உந்தன் தாழும் முகலா குணமாக்கிடுவி. இன்னும் துதி சொல்லுவோம் ஹல்லேலூயா உம்மையே இயேசுவே. இன்னும் துதிப்பேன் ஆண்டவரே. துதிக்க எல்லா கட்டுகளும் உடையும், துதிக்க விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகள் மாறும். ஓ உம்மை ஆராதனை செய்கிறேன். இன்னும் துதி ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்பிக்கையே இல்லாம இருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் கொடுத்தவர், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவர் மேல் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் என் தேவன் இருக்கிறார். நம்பிக்கையாவுமே ஹல்லேலூயா எல்லாமே முடிந்தது. எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியோ உயிர் தெழும்ப செய்வி. எந்தன் கல்லறையே கல்லை புரட்டிடுவி, என்னை சொல்லுவோம் ஆண்டவரே உயிர் தெழும்ப செய்வி. இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. நல்லா துதிங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள். ஓ விடுதலை செய்கிறவரே இன்னும் துதிக்கிறேன். ஹல்லேலூயா ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் இன்னும் ஹல்லேலூயா. எவ்வளவு நம்ம துதிக்கிறோமோ ஆண்டவர் நமக்கு முன்னாடி எல்லா தடைகளை உடைக்கிறவர். இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தனிமையில் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தனியா இருக்கிறேனே, எனக்கு ஒரு உதவியுமே இல்லைன்னு சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு பலனை கொடுத்து எழுப்புகிற தேவன். ஹல்லேலூயா. தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலோ கண்ணீரே
தனிமையினாலோ தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலோ கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும் என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவி. நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் சொல்லுவோம், அறிக்கை செய்வோம். என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவி. நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய். இன்னொரு தடவை ஹல்லேலூயா. என்னை அரவணைத்து கட்டி எழுப்பி நான் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தருகிறவர். ஹல்லேலூயா. இரட்டிப்பா தருவி. இன்னும் தூதி உலச்சனால திறந்து ஹல்லேலூயா. என் தேவனே ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன். இன்னும் துதிப்பே. ஓ உள்ளத்தினால ஆண்டவரை துதிப்போம். எல்லா தடைகள் உடைகிறது. இன்னும் தூதி. இழந்தவற்றை கொடுக்கிற தேவன் ஹல்லேலூயா. உயர்த்துகிற தேவன் ஹல்லேலூயா. இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஓ பலவீனத்திலே தாங்குகிற தேவ. இன்னும் தூதி ஹல்லேலூயா. பலத்தை கொடுக்கிற தேவ. ஓ எல்லா தோல்விகளையும் வெற்றியாக மாற்றுவா. உம்மை துதிக்கிறேன். இன்னும் துதிப்பே. இன்னும் போற்றுவே. இன்னும் உம்மை என் தேவன் சர்வ வல்லவர். இன்னும் துதிக்கிறேன். இன்னும் தூதி. சூழ்நிலை மாற்று தெய்வமே. பலவீனத்திலே தாங்குகிறவரே. வழியை திறக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறேன். இன்னும் தூதி. ஆண்டவர் புதிய வழிகளை திறக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறேன் இயேசுவே. இன்னும் தூதி. ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் வழிகளை திறக்கிறவர். ஆண்டவரே நீர் பலவீனத்தை நீக்குகிறவர். ஆண்டவரே விடுதலை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பே. இன்னும் போற்றுவே. இன்னும் உம்மை ஹல்லேலூயா. ஒரு விசை நல்லா உங்களுடைய குரல்களை உயர்த்தி துணியை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே இன்னும் துதிப்பே. இன்னும் போற்றுவே. இன்னும் உம்மை ஆராதிப்பே. சர்வ வல்லவரே. இன்னும் துதி. பாதை காட்டுகிறவரே. ஹல்லேலூயா. எங்கள் நம்பிக்கையே, எங்கள் பலனே, எங்கள் நம்பிக்கை, எங்கள் பலனே. இன்னும் துதிப்பே. நல்ல ஒரு விசை நல்ல பலத்தோட ஆண்டவர் கரங்களை தட்டி நல்ல மகிமை செலுத்தலாம். நல்ல தட்டி ஆண்டவரே. ஓ எங்களை பலவீனத்தை தாங்குகிறவர். எங்களுக்கு பாதை காட்டுகிறவர். எங்களுக்கு வழியை திறக்கிறவர். நம்பிக்கை இல்லாத நேரத்தில் நம்பிக்கை கொடுக்கிறவர். ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. எல்லா துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கணங்களையும் மகிமைகளையும் இயேசு நாம் கெடுக்கும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். கர்த்தர் நல்லவர். அதனால் இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? செய்து முடிஞ்சோன்னா சோகமாயிடக்கூடாது.
ஹல்லேலூயா. இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தான் நாம் பார்க்க போகிறோம். உலகத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. எதையாவது ஒன்று சாதிச்சிடணும், ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு சோர்வு தெரிகிறது. ஆண்டவர் அதை வெறுக்கிறார், ஆண்டவர் அதை விரும்புவதில்லை. இதனால் இந்த செய்தியினுடைய தலைப்பு God hates laziness. சோம்பேறியா இருக்கக்கூடிய ஜனங்களை தேவன் வெறுக்கிறார். இன்னும் சொல்லப்போனா சோம்பேறியா இருக்கக்கூடிய ஜனங்கள் சொல்லாம சோம்பேறி கிறிஸ்தவர்களை தேவன் வெறுக்கிறார். சோம்பேறி கிறிஸ்தவர்களை தேவன் வெறுக்கிறார். யோசிச்சு பாருங்க, உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்ம கண் முன்னாடி நிறைய பார்க்குறோம், எவ்வளோ ஜனங்களை பார்க்குறோம், எவ்வளோ பேரை பார்க்குறோம். எல்லாம் பயங்கர பிஸியாக இருக்கிறாங்க. எதையாவது ஒன்று உலகத்தில் சாதிச்சிடணும்னு ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறாங்க. ஏதாகிலும் ஒன்றை செய்துவிட வேண்டும், குடும்பத்திலேயோ அல்லது சமுதாயத்திலோ எப்படியோ ஒன்று செஞ்சிடணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாயும் உற்சாகமாயும் அதை நோக்கி வேகமாக பயணிக்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் சைலண்டா, எல்லாம் அப்பா பார்த்துக்குவாரு, எல்லாம் அவரு பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலேயே எல்லாவற்றையும் சொல்லிட்டு அவர் செய்வார், அவர் பார்த்துக்குவார், அவரை மிஞ்சி எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சைலண்டா இருக்கணும். ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவில்லை. நாம் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு செயல்பட முடியாத நிலையில கிறிஸ்தவர்களுக்குள்ளார ஒரு சோர்வு வந்து விடுகிறது. இந்த சோர்வை பல விதத்திலே கிறிஸ்தவர் மத்தியிலே விதைத்து கொண்டிருக்கிறான் பிசாசன். பொய்யான மாயமான பிம்பங்களை ஏற்படுத்தி அதை மாத்திரம் நம்பி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான காரியத்தை சொல்லி அவர்களை சோர்வுக்குள்ளாய் உட்படுத்தி விடுகிறான். இன்னும் சொல்லணும்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தீர்க்க தரிசனங்களை நம்பி ஆண்டவர் சொல்லிட்டார்ப்பா நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனங்களை அதிகமாக நாடி விரும்பி ஓடுகிற கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனா அது தீர்க்க தரிசனம் உண்மையா என்ன ஏது ஒண்ணுமே தெரியல. ஏதோ ஒன்னை நம்பி ஓடிக்கொண்டு அதை மாத்திரம் நம்பி விசுவாசித்து அப்படியே அதிலேயே அப்படியே என்ன பண்றது லகிச்சு அப்படியே அதிலேயே உட்கார்ந்து சுகமா ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி அமைதலா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அப்படி இருக்கணும்னு விரும்பல. ஆண்டவர் அப்படி இருக்க சொல்லியும் வேதத்தில் சொல்லல. வேதத்தில் ஆரம்பம் முதல் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்களை என்கரேஜ் பண்றதே கிடையாது. ஏதாயிலும் ஒன்றை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய சமுதாயத்திற்காகவும் ஏதாலும் செய்யக்கூடிய ஒரு ஜனங்களை தான் தேவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ரொம்ப லேசியா இருக்கக்கூடிய ஜனங்களை தேவன் அருவருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க. God hates laziness. God hates laziness. Let's be diligent. ஆமா, கடவுள் சோம்பேறித்தனமா இருக்கிறவங்களை வெறுக்கிறார். நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும், எச்சரிக்கையோட இருக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டார் இப்படியே போயிட்டு இருக்க கூடாது. சில நேரத்தில் கவனமா இருக்கணும். ஏன் நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்றத கொஞ்சம் உற்சாகத்துக்கு வந்துடணும், ஆண்டவரை நோக்கி வரணும். ஆண்டவர் என்ன செய்ய சொல்றான்றது விரும்பணும். தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கட்டும், உறவுகளிலா இருக்கட்டும், அவைகளை மேம்படுத்தி கொண்டு அடுத்த தளத்திற்கு எடுத்து செல்லுகிறவர்கள், அடுத்த உயர்வை நோக்கி நகர்த்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Who is diligent person? யார் விடாமுயற்சியோட இருக்கிறாங்களோ அவர்களை தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். A diligent person is விடாமுயற்சியாய் இருக்கிற ஒரு நபர் someone who is responsible and works hard and ஒரு carefully. பொறுப்போடு தன்னுடைய வேலைகளை கவனமாகவும் கடினமாகவும் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவங்க தான் விடாமுயற்சி உடையவர்களாக இருக்க. சில நேரத்தில் சில நேரங்களிலே நமக்குள்ள ஒரு தோல்வி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு காரியத்தை செய்கிறோம், அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியவில்லைன்னா நமக்கு என்ன ஆயிடுதுன்னா அவ்வளவுதான், நம்மளால இதை செய்ய முடியாது. இனி நம்மள ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்து அவைகளை சரியாக செய்து அதிலே வெற்றி பெற வேண்டும் என்ற விடாமுயற்சி உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்ஸ்ல எழுதுவாங்க, 2 தடவை எழுதுவாங்க, 3 தடவை எழுத முடியலையா விட்டுருவாங்க.
விடக்கூடாது, விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் விடக்கூடாது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். விட்டுறக்கூடாது. அதை மேற்கொள்ளும்படியாக, அதை விடாம எப்படி இது என்னால முடியாம, நான் ஆண்டவருடைய பிள்ளையாச்சே, இந்த காரியம் என்னால எப்படி சாத்தியப்படாம போகும் அப்படின்றதை புரிந்து தேவ பலத்தோடு, தேவ துணையோடு, தேவ ஞானத்தோடு, தேவனுக்கு கொடுக்கிற தைரியத்தோடு அந்த காரியத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். விடாமுயற்சியோடு, அதை பற்றியான சிந்தனை, அதை பற்றியான முயற்சிகள், அதை எப்படி மேற்கொள்வது என்ற நினைவுகளோடு அதை மேற்கொண்டு அதில் ஜெயம் எடுக்கக்கூடியவர்களாய் இருக்கணும். இப்படிப்பட்டவர்களாய் நாம் விடாமுயற்சியாய் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Someone who performs with intense concentration and focus. பாருங்க, ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே தான் காரியத்தில் மட்டும் ஃபோக்கஸ்டா இருப்போம். தான் என்ன பண்ணீங்கன்னாலும் சரி, அவன் காரியத்தில் கருத்தா இருப்பாங்க, ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்று வேணும்னா அதை அடையிற வரைக்கும் விடாமுயற்சியா இருப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த மாதிரியா இருக்கணும். கான்சென்ட்ரேட் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விடாமுயற்சி உடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். Someone who takes his or her work seriously and who does it well and rapidly. பாருங்க, தொடர்ந்து விடாமுயற்சியை நம்மளுடைய காரியங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அப்படியே சும்மா மபு மாதிரி இருந்துகிட்டு யாராவது ஒருத்தர் சொல்லி 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 அதை செய், இதை செய், இதை செய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. என் காரியம் என்ன, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நான் எதை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அறிந்து அதை எடுத்து முன்னெடுத்து செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்பூனில் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள் கூட தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, டைம் ஆகிடுச்சின்னு ஊட்டி விட்டு இருக்கிற தாய்மார்கள் இருக்காங்க. கிடையாது, கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சோம்பேறிங்க வேண்டவே வேண்டாம். ஆண்டவர் வெறுத்துருவார், அருவருப்பார். குடும்பத்துக்கும் அது ஆகாது. அப்படிப்பட்ட ஆளுங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா சோம்பேறித்தனம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களை மேற்கொள்ளக்கூடிய காரியமாய் இருக்கிறது. God expects us ஆண்டவர் விடாமுயற்சியாய் வேலை பார்க்கிற, விடாமுயற்சியாய் ஒர்க் பண்ணக்கூடிய, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய தேவ ஜனங்களை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். லேசினஸ் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் பிடிக்கல. ஆண்டவர் ரொம்ப அருவருக்கிறார். அதை யோசிச்சு பார்க்கணும். நம்ம கொஞ்சம் இன்னைக்கு நிறைய நியூஸ்லாம் பார்க்குறேன். விடாமுயற்சியாக இருக்கிற ஆட்கள் பாருங்க. பொலிட்டீஷியன் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. எத்தனை வருஷம் தோத்தாலும் அடுத்த தடவை நாங்கள் தான் ஜெயிப்போம் நிற்பான். அடுத்த தடவை நாங்கள் தாங்க ஆட்சியை பிடிப்போன்ட்டு நிற்பான். காலையில் 5:30 7 மணிக்கு எழுந்திரிச்சு கல்லறையில் போய் எங்கேயா சமாதியில் போய் நின்று மாலையை போட்டுருவோம். அடுத்தது ஒரு கல்யாணம், அடுத்தது அங்கே, அடுத்தது இங்கே, அடுத்தது அங்கே. வயசு 80 86 ஆன பொலிட்டீஷியனும் அப்படியே பிஸியாக இருக்கலாம். நம்ம ஆட்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வருது, இன்னும் ஒரு அரை மணி நேரம் பாஸ்டர் லேட்டாக சர்ச்சை வச்சானால அந்த அரை மணி நேரம் லேட்டாக வச்சாலும் அப்பயும் அரை மணி நேரம் லேட்டாக தான் வரும். யோசிப்பாரு. நான் நிறைய நேரத்தில் யோசிப்பேன், எனக்குள்ளார சோறு வரும். ஆனால் இவங்களை எப்படி ஓடுறாங்க. 86 இயர்ஸில் ஒரு பொலிட்டீஷியன் காலையில் இருந்துச்சு, அவர் மண்டையில் ஒரு நரமுடி கூட இருக்கு, அப்படியே நீட்டாக ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணிட்டு காலையில் வந்து வெள்ளையும் ஜலையமா நிற்கிறாருன்னா தேவனுடைய பிள்ளைகளால ஏன் முடிய மாட்டேங்குது? ஏன் முடிய மாட்டேங்குது? எதையும் டைமுக்கு செய்ய முடியல நம்மளால. வாய் எதை நம்ம தடை செய்கிறது? காரணம், நம்ம ஏதாவது ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு உற்சாகம், உந்துதல், ஏவுதல், ஒரு விருப்பம் இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினாலே தான் நாம் எதையுமே தேவனிடத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனுக்காக எதையும் செய்ய முடியவில்லை. இந்த உலகத்திலே பலவிதமான தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து கொண்டு பயத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பயத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சினிமா ஆக்டர் எடுத்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு ஷூட்டிங்னாலும் 5 மணிக்கு இருக்கிறான். அவனுக்கு பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு நோக்கம் இருக்கிறது, ஓடிடுறான். ஆனால் நமக்கு எதுவுமே இல்லை. எந்த காரியத்திலும் ஒரு லேசினஸ், ஒரு சோர்வு. யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நம்ம லைஃப்ல எதெல்லாம் நம்ம லேசியா இருக்கிறோன்றதை யோசிச்சு பார்க்கணும். உலகத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நான் ரொம்ப சிதம்பரம் சைடு பிறந்து வளர்ந்ததுனால அங்கே இருக்கிறவங்கலாம் காலையில் மார்கழி மாதத்தில் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிப்பாங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு கிழிச்சிட்டு பஜனைக்கு போயிடுவாங்க. ஆனால் நம்ம குளிர்காலன்ட்டு என்ன பண்ணுவோம்,
நல்லா இழுத்து மூடிட்டு அந்த காலையில் தான் சுகமாக தூக்கம் வருது. ஆனால் இன்னும் 1 மணி நேரம் தூங்குறேனே நான், இன்னும் 1 மணி நேரம் தூங்குறேன். அங்கே பார்த்தீங்கன்னா காலையில் ஆம்பளை பொம்பளை எல்லாம் எந்திரிச்சு காலையில் குளிச்சுட்டு அப்படியே பிஸியாக இருப்பாங்க. 4:30 மணிக்கு பனி பொழிஞ்சிட்டு இருக்கும். மார்கழி மாதம் தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே காலையில் பிஸியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அப்பாடா நல்லா சுகமாக இருக்குது தூங்குறதுக்கு அப்படின்னு இழுத்து மூடி தூங்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்க, புறாவை போல கபடம் உள்ளவர்களாக இருங்க. பிசாச வழிபடுற, பிசாசை தொழுது கொள்கிற, அந்நிய தெய்வங்களை தொழுது கொள்கிற ஜனங்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அதிகம் இருக்கிறது. நம்ம எல்லாம் அவங்க அப்படி அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனால் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சில நல்ல குணாதிசயங்களும் இருக்கிறது. இன்னைக்கு நம்மளால எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ண முடியல, காலையில் எந்திரிச்சு பைபிள் படிக்க முடியல, சரியான நேரத்திற்கு தேவனை ஆராதிக்க முடியல. யோசிச்சு பார்க்கணும். ஆனால் உலகத்தில் பாருங்க, ஒரு சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு பல மணி நேரம் கியூவில் நிற்கிறாங்க, பல மணி நேரம் கியூவில் நிற்கிறாங்க. நம்ம கியூ அப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு கியூக்கும் அதுக்கும் வேலையே கிடையாது. ஆனால் அதுக்கே நம்மளுக்கு முடியல. ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை காலையில் வந்து நிற்கணும், அவர் வந்து நிற்கிறாரு. எனக்கு என் மனைவிக்கு அடிக்கடி வர பிரச்சனை, எங்கே போனாலும் நீங்கள் தான்ப்பா போய் கதவை திறக்கிறீங்க அப்படின்பாங்க. எந்த கூட்டம் எந்த ஊருக்கு போனாலும் முதல் நான் தான் இருப்பேன், நீங்கள் தான் போய் கதவை திறக்கிறீங்கன்னு. அது எனக்கு அப்படியே பழகிடுச்சு, அது பழகிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு கூட்டம் 10 மணிக்கு அப்படின்னு ஒழுங்கு பண்ணியிருந்தாங்கன்னா 9:55க்கு தேவன் அங்கே வந்து அப்பியர் ஆயிடுவார். அவர் வந்து அங்கே என்ட்ரியை கொடுத்துருவார். ஏன்னா அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் அதன் காலத்தில் செய்கிற தேவன். He has made everything beautiful in his time. ஆனால் நம்மளால் எதையுமே டைமுக்கு செய்ய முடியல, பிகாஸ் ஆஃப் லேசினஸ். அந்த சோர்வுனால எதையுமே சரியா நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய முடியல. விசேஷமாக வாலிப பிள்ளைங்க, இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைங்க நைட்டு ஃபுல்லாக ஃபோனில் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு காலையில் எந்திரிக்க முடியல, படிக்கிறதுக்கு முடியல. பார்க்குறோம் நாங்கள் சுற்றி வாலிப பிள்ளைங்களை பார்க்குறோம், காலையில் எல்லாம் எந்திரிச்சு தடா புட்டான்னு ஓடுறத முடியல, டைமுக்கு எந்திரிச்சு பண்ண முடியல, எந்த காரியத்தை நேரத்துக்கு செய்ய முடியல. முன்னாடி இருக்க வேண்டும் என்று விருப்பம் இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் அதை வெறுக்கிறார், ஆண்டவர் அதை விரும்புவதில்லை. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் செய்ய வேண்டும், சரியான நேரத்தில் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் மனுஷனை உருவாக்கி அழைத்துட்டு வந்தாரா? எங்க அழைச்சிட்டு வந்திருக்காரு? ஏதேன் தோட்டம். அப்ப ஏதேன் தோட்டத்தில் வச்சு மனுஷனை உருவாக்கல, அவரு வேற எங்கேயோ வச்சு உருவாக்கி அந்த மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்கு கூட்டிட்டு வர, வாப்பா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து அவர் அலாட் பண்றதே ஒர்க்க தான். மனுஷனுக்கு கொடுக்கிற காரியமே இந்த நிலத்தை, இந்த இடத்தை நீ பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஹல்லேலூயா. ஒர்க் அலாட் பண்ணிட்ட. சும்மா இருக்கல, அப்பா எல்லாம் பார்த்து நீ நல்லா தூங்கி எழுந்திரிச்சு 3 வேளையை சாப்பிடுப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே கிடையாது. உனக்கு எல்லாமே இங்க இருக்கு. உன்னை உருவாக்குவதற்கு முன்பாகவே உனக்கு தேவையான சகலத்தையும் நான் படைத்து வைத்திருக்கிறேன், அதனால நீ 3 வேளையை நல்லா சாப்பிட்டுவிட்டு அப்படியே தூங்குப்பா அப்படின்னு சொல்லல. அவரை ஏதேன் தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு ஆதாம அந்த நிலத்தை பண்படுத்தவும் பதப்படுத்தவும் காக்கும்படியாகவும் அவனை வைத்தார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்றால் நாம் தேவனுடைய சித்தம் அறிந்து செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சும்மா சோம்பேறி போல இருக்கக்கூடாது. நம்ம உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் நமக்கு வேண்டும், உலக பிரகாரமான காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில். ஏன்னா நம்ம உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வேணும். அதை தாண்டி தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சும்மா லேசியாவே இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஆதாம உருவாக்கணும்னே அப்போ கூட்டிட்டு போய் ஒர்க் அலாட் பண்ணிட்டார். இதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்பாயின்மெண்ட்டை
எப்போ நீ தான் இதெல்லாம் பார்த்துக்கணும், நீ தான் எல்லாத்தையும் செடிக்கெல்லாம் உரம் போடணும், செடியை கொத்தி விடணும், தண்ணி பாய்ச்சணும், இந்த மண்ணெல்லாம் நல்லா உழுது நீ எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க, இன்னும் சொல்ல போனால் வாலிப பிள்ளைங்க படிச்சுட்டு வேலைக்கு போகலையாடா, ஆண்டவர் சித்தம் தெரியல, எனக்கு லீடிங்கே இல்லை வேலைக்கு போகிறது. அப்போ என்னடா பண்ண போகிற, ஊழியம் பண்ண போகலான்னு. ஒரு காலத்தில் சொல்லுங்கள், போக்கத்தவனுக்கு போதக ஊழியம், போக்கத்தவனுக்கு போதக ஊழியம். இப்போ எல்லாம் வாலிபல் நான் ஊழியம் பண்ண போகிறேன், உன்னை ஆண்டவர் கூப்பிட்டாரா? கிடையாது, தெரியல நிறைய பேருக்கு. சாக்கு போக்கு சொல்லிட்டாரு, எனக்கு தீர்க்க தரிசனம் ஊழியம் அழைப்பு இருக்குன்றான். யார் சொன்னால் உனக்கு தீர்க்க தரிசனம்? நீ போய் வேலையை பாரு. உனக்கு ஊழியத்தில் அழைப்பு இருந்தால் ஆண்டவரே மண்டையை பிடிச்சி கொட்டி இழுத்துட்டு வருவார். அது வரைக்கும் நீ என்ன பண்ண, வேலையை தான் பார்க்கணும், வேலையை தான் பார்க்கணும். ஏன்ட்ட நிறைய பசங்க இந்த மாதிரி சொல்லி போ வேலைக்கு போடா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டேன். உனக்கு ஊழியம் இருந்ததுன்னா ஆண்டவராக பார்த்து கூட்டிகிட்டு வருவார். பேதுரு என்ன உட்காந்து இருந்தார் வீட்டுக்குள்ளார, எனக்கு ஊழியம் இருக்குன்னு அவர் பாட்டுக்கு மீன் பிடிச்சிருந்தாரு. டைம் வந்தது, ஆண்டவர் பேதுருவே நீ வா, மனுஷர்களை பிடிக்கிறவராக உன்னை மாற்றுறேன் அப்படின்ட்டாரு. அப்படி தான் இருக்கார். லாசர் என்ன, லூக்கா என்ன அப்படியே இருந்தார், அவருக்கு டைம் வந்தோன்னே கூட்டிட்டு போயிட்டார். மத்தேயுவை கூப்பிட்டார் ஆண்டவர். இன்னைக்கு எல்லாம் ஊழியம் இருக்குன்னு சாக்கு சொல்லிட்டு வேலைக்கு போகாமல் அப்படியே வீட்டில் உட்காந்து 3 வேலையை சாப்பிட்டு தூங்கிட்டு மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைகளை பார்க்க முடியுது. ஓவர் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டின்னு தன்னை காண்பித்து கொண்டு அதிலேயே இளைப்பாரி கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. கிடையாது. 21 வயசு ஆகிடுச்சுன்னா உன் காசில் தான் நீ எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சுக்கணும். 21 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னா உன் காசில் தான் நீ எல்லாத்தையும் பண்ணிக்கணும். உனக்கு தேவையானதெல்லாம். பெட்ரோலுக்கு போய் அப்பாட்ட நிற்கக்கூடாது. நான் அப்படி தான் 21 வயசுலேருந்து என் கல்யாணத்தையே நான் தான் பண்ணிக்கிட்டேன். என் செலவு காசில் தான், நான் சம்பாரித்த காசில் தான். யாரும் போய் நிற்கக்கூடாது. அது பசங்க நிற்கவே கூடாது. பணம் சம்பாதிப்பதற்கும் தெரிய வேண்டும், பணத்தை சேர்த்து வைப்பதற்கும் தெரியணும். சும்மா அப்படியே சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதுதான் பண்ணார். ஒருத்தனை கூட்ட ஒரு தாளந்து 2 தாளந்து 5 தாளந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்கான்னு வந்து பார்த்தாரு. தாளந்துகளை பெருக்கணுவனை அவர் ஆசீர்வதித்தார். ஆனால் ஒரு தாளந்தை கொண்டு போய் புதைச்சி வச்சுட்டு லேசியாக புதைச்சி வச்சுட்டு தூங்கினான் பாருங்க, அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டானது. இந்த ஆண்டவர் உங்களுக்குள்ளார பலவிதமான தாளந்துகளை கொடுத்திருப்பார். ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை அழகாக நீங்கள் கொண்டு போய் உங்களால் சேர்க்கக்கூடிய, உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த காரியத்தை அவங்களுக்குள்ளார கொண்டு போய் அழகாக ப்ரொமோட் பண்ணி உட்கார வைக்க முடியும். அப்படி இருப்பீங்கன்னா, உங்களுக்குள்ளார ஒரு தாளந்து இருந்ததுன்னா ஆண்டவருக்காக அந்த காரியத்தை செஞ்சு பாருங்க. உலகத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஒர்க்கெல்லாம் பார்ப்பாங்க. அதே போல் ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சு பாருங்க. டூ சம்திங் ஃபார் காட். செஞ்சு பாருங்க. சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. உங்களுக்குள்ளார இருக்கிற தாளந்துகள் உங்களுடைய தகப்பனிடத்திலோ உங்கள் தாயினிடத்திலோ வந்திருந்தாலும் அது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, தேவனுடைய ஈவாய் இருக்குது. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கிஃப்ட்ஸும் ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது. ஆண்டவர் கொடுத்திருக்கார். எதுக்கு கொடுத்திருக்கார் ஆண்டவர்? அந்த கிஃப்டை மல்டிப்ளை பண்றதுக்கு. ஆனா நமக்கு கொடுத்த தாளந்துகளை நாம் மறந்து விட்டு, தேவனை விட்டு பிரிந்து, தேவனுக்கு அவைகளை பயன்படுத்த முடியாதபடிக்கு நம்ம என்ன பண்றோம்? சோம்பேறியா இருக்கிறோம். இருக்கக்கூடாது. பாருங்க, தேவன் ஆதாமை உருவாக்கி ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்தார். அப்ப ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில தான் ஆதாமை உருவாக்கி இருக்காரு, கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்ப எங்க வந்துட்டாரு? காட்ஸ் பிரசன்ஸ்குள்ளார வந்துட்டாரு, ஏதேன் தோட்டத்துக்குள்ளார வந்துட்டாரு. இந்த ஏதேன் தோட்டத்தில் அவரு பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். இப்ப பாவம் மனுஷனுக்குள்ளார வந்தோன்னே திருப்பி எங்க பண்ணாரு? எங்க இருந்து அழைத்து வரப்பட்டாரோ அதே இடத்துக்கு திருப்பி போயிட்டார். தோட்டத்தை விட்டு வெளியில போயிட்டார். பிரசனத்தை விட்டு போயிட்டார். அப்ப தேவனுடைய பிரசனத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களால சும்மா இருக்கக்கூடாது. நீங்க சும்மா இருக்கக்கூடாது. அதாவது அடைக்கப்பட்ட தோட்டமாகிய இந்த சபையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அசதியான மனிதர்களாய் இருக்கக்கூடாது, உற்சாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உற்சாகம் உள்ளவர்களாய் இருக்க, ஏதையாகிலும் ஆண்டவர்க்கென்று செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்சு எத்தனை பேர் பைபிள் படிச்சிங்க அப்படின்னு கேட்டேன்னா கையை தூக்குறது ரொம்ப கம்மியாக இருக்கும்.
கையை தூக்குறதுக்கு காலையில் எங்கே பாஸ்டர் எந்திரிச்சு கிளம்பி வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே பாஸ்டர் பைபிள் படிக்கிறது? சரி, இந்த வாரத்தில் எத்தனை நாள் பைபிள் படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிப்போம். திங்கக்கிழமை படித்தோமா, செவ்வாய்க்கிழமை படித்தோமா, தெரியல. இன்னைக்கு பைபிள் படிக்கிறத கதை புக்கு படிக்கிற மாதிரி படிக்க ஆரம்பிச்சேன் கிடையாது. மெடிடேட் பண்ணுங்க, உட்கார்ந்து பொறுமையாக பைபிளை படிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்திலே அந்த வார்த்தைகளை தியானித்து அதைகளை உட்கொண்டு இதன் மூலமாக ஆண்டவர் என்னிடத்தில் என்ன பேசுகிறார் என்று புரிந்து அறிந்து தேவ ஆவியான துணையோடு பைபிளை படிக்கிறவர்களாக இருக்கணும். இருக்க முடியல நம்மளால. ஆண்டவருடைய சமூகத்தில் வாரத்தில் ஒரு நாள் கூட அமைதலாக வந்து உட்கார முடியல. நாம் என்ன எவ்வளோ பாருங்க, இதெல்லாம் நல்லா கவனிங்க. நான் திருப்பி திருப்பி பேசுறது எனக்கு தெரியல. ஒரு மாசமா ஆண்டவர் இப்படியே தான் பேசிட்டு இருக்கிறார், இப்படியே தான் பேசிட்டு இருக்கிறார். இங்க ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்ல முடியும், ஆனால் தேவ ஆவியானவர் ஏதோ ஒரு காரியத்தை அவர் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்களிடத்தில் இருக்கிற சோர்வுகளை தேவன் எடுத்து போட்டு தேவனுக்காய் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு நாம் இருப்போம் என்றால் நமக்குள்ள ஏமாற்றங்களும் தோல்விகளும் தான் இருக்கும். நான் தேவனுக்காய் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று எண்ணம் வரும்போது தேவனிடத்திலிருந்து, என் தகப்பனிடத்திலிருந்து எனக்கு உண்டானவைகள் சரியான நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில அவர் கொடுக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன், என் குடும்பம் இப்படி இருக்கு, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னா இது என்னுடைய உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் என் உழைப்புக்கு தக்க பலனை கொடுக்கக்கூடிய தேவனால் இவைகள் எல்லாம் உண்டானது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் போதுதான் நம்ம லைஃப்ல தேவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். லைஃப்ல நம்மளால அடுத்த ஸ்டெப் எடுத்து எவ்வளவு காரியங்கள் நீங்க முயற்சி பண்ணி கொண்டே இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு வெறுமையை தான் கொண்டு வரும், ஒரு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வராது. ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா களைச்சு போய் ஒரு நாள் நிற்கும் போது ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஆனால் நான் ஓடுகிற ஓட்டத்தினுடைய நோக்கத்தை புரிந்து அறிந்து நான் எதற்காக ஓடுகிறேன், யாருக்காக ஓடுகிறேன், எப்படியாக ஓடுகிறேன், எதை நோக்கி ஓடுகிறேன் என்று நான் புரிந்து கொள்வேன் என்றால், நான் ஓடுகிறதின் நோக்கம் எனக்கு தெரியும் என்றால், நான் என் ஓட்டம் யாரை திருப்திப்படுத்துகிறது என்பதை நான் புரிந்து அறிந்து அதன்படி ஓடுவேன் என்றால், தேவனுடைய சித்தம் அறிந்து ஓடுவேன் என்றால், நான் ஓடின பின்பு அதற்குரிய பலனையும் அதற்குரிய இறைப்பாறுதலையும் அதற்குரிய கனத்தையும் நான் பெற்றுக்கொள்கிறவனாய் இருக்கிறேன். அப்ப ஓட்டத்தினுடைய நோக்கம் புரிந்து இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா இது எல்லாத்தையும் விட்டுறோம், ஒரே ஒரு இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். உலகத்துல நான் எப்படி இருக்கிறேன், எப்படி வேலை கிடைக்கணும், எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும், எப்படி உயர்வா இருக்கணும், இதை மாத்திரம் தான் நோக்கி இருக்கிறோம். அதை தாண்டி தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் நம்முடைய சோம்பேறித்தனத்தினால ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள விரும்பாதவர்களும் அதை தெரிந்து கொள்ள விரும்பாதவர்களுமாய் இருக்கிறோம். காரணம் என்னவென்றால் சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனத்தினால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4-5 சொல்கிறது, சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சோம்பர் கையால் வேலை செய், நான் வேலை செய்யறேன்னு சொல்லுவான், ஆனா அந்த வேலையை முழு மனதோட செய்யறது கிடையாது. இப்போ திடீர்னு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, நான் இப்போ என் மகனையோ கூப்பிட்டு இந்த வேலையை செய்யனா அந்த வேலையை செய்யறதுக்கு என் மகனுக்கும் மகளுக்கும் பிடிக்காது. புரியுதுங்க? எந்த வேலையை செஞ்சாலும் டெடிக்கேட்டடாக செய்யணும், முழு மனதோடு செய்யணும், அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும். அது உலக பிரகாரமான வேலையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வேலையாக இருந்தாலும் சரி, அதை அர்ப்பணிப்போடு செய்யும் போதுதான் ஒரு சிற்பி ஒரு கல்லை எடுத்து செதுக்கிறான்னா அது எப்படி வர வேண்டும், எப்படி அதை உருவாக்க வேண்டும் என்ற அவனுக்குள்ள ஒரு விஷன் இருக்கும், ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். அது இருந்தால் தான் அவனால் அந்த காரியத்தை சரியாக செய்ய முடியும். இன்னைக்கு ஒரு வேலையை சொன்னால் அந்த வேலையை எப்படி செய்யறதுன்ற ஒரு எண்ணமும் ஃபோக்கஸும் விருப்பமும் இல்லாமல் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலமாய் நமக்கு ஆசீர்வாதம் வராது.
ஒண்ணுமே ஒரு பலனையும் பார்க்க முடியாது. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான். ஆனா வேலை செய்யறான் பாருங்க, அவன் சோம்பர் கையால தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அதை விரும்பி உற்சாகத்தோடு, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்காரோ, என்ன வேலை செய்றீங்களோ அந்த இடத்துல இருந்து அதை மன நிறைவோடு செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மன நிறைவோடு தேவனுக்கு பயந்து உண்மையாய் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வாசிங்க. சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒரு டீ கடை வச்சிருக்கிறவர், டீ கடை வச்சிருக்காரு. அப்படியே சொயின்னு ஸ்டைலாக டீ ஆற்றுவார். ஏன்னா அவருக்கு டீ ஆற்றுறது அப்படியே விருப்பம், அப்படி ஸ்டைலாக. திடீர்னு பார்த்தீங்கன்னா கூகுள்லேருந்து யாரோ ஒருத்தர் வந்தார், ஒரு பெரிய விஐபி. அவர் பார்த்தார், அவங்க கடையில் போய் டீயை வாங்கி குடிச்சாரு. அவன் பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கேயோ போயிட்டான். பார்த்தீங்கன்னா திடீர்னு பெரிய பெரிய காரில் வரான், க்ரோஸ் கணக்கில் காரை வாங்கிட்டு அதில் வரான். டீ வைத்திருந்தவன். டீ விற்கிறது என்ன வேலைன்றது முக்கியம் கிடையாது, அதை எப்படி செய்கிறோன்றது தான் முக்கியம். ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய வேலையை நீங்கள் மனநிறைவோடு சந்தோஷத்தோடு நீங்கள் விரும்பி அதை உண்மையாய் தேவனுக்கு உண்மையாய் அந்த வேலைக்கு உண்மையாய் நீங்கள் செய்யும் போது அதிலே ஒரு ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் காண முடிகிறது. அதுதான் முக்கியம். நீங்க வேலை செய்யற எனக்கு பிடிக்கல சார், எனக்கு பிடிக்காம தான் வேலை பண்றேன், என்ன பண்றது, வயிற்று பொழப்புக்காக வேலை பார்க்குறேன். அப்படி வேலை பார்த்தோன்னா எந்த வேலையின் நிமித்தமாகவும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. வாசிங்க. கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சையை உண்டாக்குகிற மகன். ஆமா, அறுவடை எல்லாம் விளைஞ்சு அப்படியே இருக்கிறப்ப அதை போய் அறுக்காம போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன் கோடை காலத்தில் சேர்க்கணும்னா மழை காலத்தில் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் வாங்க முடியாது. இப்போ நாங்கள்லாம் இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மழை காலத்தில் 4 நாள் 5 நாள் ஆனாலும் சாப்பாடுக்கு வழி இருக்குது, புயல் அடித்து தள்ளிடும். அதனால் எங்கள் வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் முன்னாடியே வாங்கி சேர்த்து வச்சுருவோம். மழை அனௌன்ஸ்மெண்ட் ஆனாலே போதும், ரேடியோவில் அப்போ சொல்லிட்டானா உடனே எல்லாம் அப்போ பெரிய பெரிய பிரிட்டானிய டின்னு இருக்கும், அதில் வாங்கி கருவாடு எல்லாத்தையும் வாங்கி வச்சிடும். கருவாடை தான் இருக்கும், ரசமும் கருவாடும் தான் சாப்பாடு இருக்கும். எல்லாத்தையும் வாங்கி பேக் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா மழை காலத்தில் காய்கறி கிடைக்காது, கடைக்கு போக முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப எல்லா வாழ்க்கையில அப்படி ஒரு எச்சரிக்கையோடு நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது எதையுமே லேசியா எடுத்துக்கிட்டு எல்லாம் பார்ப்போம். ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு, அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார், அவர் செய்வார்னு எல்லாத்தையும் அவர் மேல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லா மூட்டையும் கொண்டு போய் அவர்கிட்ட வச்சு நான் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கிறேன்னு இருக்கக்கூடாது. அவர்கிட்ட இறக்கி வச்சிட்டாலும் அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறாரோ அதை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சும்மா குப்புரை அடிச்சுட்டு தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. வாலிப பிள்ளைங்க விசேஷமாக படுத்து குப்புரை அடித்து தூங்கிட்டு அப்படியே மணிக்கணக்கில் தூங்கிட்டு அப்படியே பகல் கனவு கண்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போன மாதிரி கனவு கண்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு ஆசீர்வாதமும் முன்னேற்றமும் இருக்காது. தேவனுக்காக எதையாக செய்யணும், மணி மேக் பண்ண தெரியணும். உங்களுக்கு வாலிப வயசாக இருந்தாலும் மணி மேக் பண்ண தெரியணும். இதெல்லாம் தவறான முறையில் இல்லை, தேவனுடைய சுத்தத்தின்படி ஒழுங்கான முறையில் அவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருதயமுடையவர்களாய் மாற வேண்டும். வாசிங்க. நீதிமொழிகள் 13:4 சொல்கிறது, சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுடைய ஆத்மாவோ புஷ்டியாயிருங்க. சோம்பேறி பாருங்க எல்லாம் விரும்பும், ஐயோ அது வேணும் இது வேணும், அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆசை அதிகமா இருக்கும். ஆனா சோம்பேறித்தனம் என்ன பண்ணும், அவன் எல்லாத்தையும் விரும்பிக்கிட்டே இருப்பான். 10 வருஷம் விரும்பினாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது. ஏன்னா அவன் எந்த ஸ்டெப்பையும் எடுக்கிறது கிடையாது, எந்த முயற்சியும் அவன்கிட்ட கிடையாது, அதற்கான பிரயாசப்படுகிறதே ஒன்றும் கிடையாது. அப்படியே உட்காந்துட்டு அது வேணும் இது வேணும், நான் பாரு இப்படி ஆக்கணும் அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும், வாய் சவடால்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி சொல்லிக்கொண்டே இருப்பதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவன் என்ன விரும்பினாலும் எதுவும் அவன் லைஃப்ல சாத்தியப்படாது. காரணம் அவனுக்குள்ளார நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் இப்படி சோம்பேறித்தனம்னா இது பிசாசினுடைய ஒரு தந்திரமாயிருக்கு. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்பட முடியாதபடிக்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பிசாசன் உங்களை தடை செய்து கொண்டு இருக்கிறான்.
என்ன பாஸ்டர், நானே காலையில் சோம்பேறித்தனமாக இருக்குன்னு தான் சர்ச்சுக்கு வந்தேன், நீங்கள் வேற இது வரைக்கும் எத்தனை சோம்பேறித்தனம் சொல்லிட்டீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம சிந்திக்கணும். ஏன் பைபிள் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க? என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆசீர்வாதத்தையே கேட்டு 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 அதிகம் தின்னு போய் அப்படியே செரிமானம் ஆகாத ஸ்டேஜில் நம்ம இருக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க, நல்லா நல்லா சாப்பிட்டீங்கனாலும் நல்ல திருப்தி ஆனாலும் அப்படியே பார்த்தீங்கன்னா சொருகும் கண்ணு, ஆனாலும் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு டபால்னு எழுந்திரிச்சு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். படுத்து மதியானம் நல்லா தூங்கிட்டீங்கன்னா சாயங்காலம் அவ்வளோதான், போன்னு ஏப்பம் விட்டுட்டு உட்காந்துருக்கும், சரிக்காது. அப்போ சாப்பிட்டதும் உங்களுக்கு செரிமானம் ஆகி உங்கள் உடம்புல சேராதபடி ஆகிடும். அப்போ எப்பெல்லாம் நிறைய நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்ல ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படி பண்ணுங்க. ஆண்டவர் உடனே என்ன பண்ணுவாங்க, ஜெபத்தை கேட்டு எல்லாத்துக்கும் பதில் அளிச்சுடுவார். பதில் அளித்த பிறகு ஒரு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொண்டுட்டா ஒரு லேசினஸ் வந்துடும், அதுக்கப்புறம் ஒரு சோர்வு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அப்படியே கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கணத்துக்குள்ளார போட்ட கல் மாதிரி இருப்பாங்க. கணத்துக்குள்ளார போட்ட கல் மாதிரி இருப்பாங்க. இருக்கக்கூடாது. எப்ப தேவனிடத்திலிருந்து நன்மையை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களோ இன்னும் அதிகமாய் அவரை துதிக்க வேண்டும். பாருங்க, இன்னும் துதிப்பேன். எப்ப நல்ல சுகத்தை கொடுத்தார இன்னும் ஆண்டவரை தேடு, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தார இன்னும் ஆண்டவரை தேடு, நல்ல வேலையை கொடுத்தார இன்னும் ஆண்டவரை தேடு, நல்ல பிள்ளைகளை கொடுத்தார இன்னும் ஆண்டவரை தேடு. ஆண்டவரை தேடணும். எப்பெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டோமோ இன்னும் அவரை தேடுகிறார், இன்னும் அவரை துதிக்கிறவர்களாய், இன்னும் அவரை நாடுகிறவர்களாய், இன்னும் அதிகமாய் அவரிடத்தில் விசுவாசம் கொள்கிறவர்களாய், இன்னும் அவரிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல பல நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய இருதயம் கடினப்பட்டு விடுகிறது. இருதயம் கடினப்படு. இந்த ஜனங்க எவ்வளவு அற்புதத்தை பார்த்தாலும் திருப்பி திருப்பி ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டு, நீங்க அதை பண்ணலையே ஆண்டவரே, இதை பண்ணலையே ஆண்டவரே, ஆண்டவரை குறை சொல்லிட்டு தான் சுத்திட்டு இருந்தாங்களே ஒழிய அந்த ஜனங்கள் தேவன் சொன்ன நன்மைகளையும் தேவன் பண்ணின அற்புதங்களையும் அதிசயங்களையும் எண்ணி பார்க்காமல் அவரை இன்னும் ஆராதிக்காமல் இன்னும் துதிக்காமல் இன்னும் அவரை சார்ந்து இருக்காதபடி அவர்கள் இருதயம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லேசினஸ்ல அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு தான் கூப்பிட்டார். ஆனால் ஜனங்க சொல்லலை. திருப்பி திருப்பி ஆண்டவர் குறை சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் அங்கேயே இருந்துருமே, பட்டினி போடவா எங்களை அழைச்சிருந்தீங்க, எங்களுக்கு கறி இல்லை, காடை இல்லை, அது இல்லை, மண்ணா இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் தேவன் அற்புதங்களை செய்து கொண்டே தான் இருக்கிறார். இன்னைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அற்புதத்தை வச்சு தான் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. ஐயோ ஆண்டவர் செங்கடலை திறந்தார், யோர்தான் திறந்தார், எரிகோர் பின்னிட்டு காடையை அனுப்பினார், மன்னாவை அனுப்பினார், இதை சொல்லி தான் இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஆண்டவர் என்ன நன்மையை செஞ்சார் நீங்க சொல்லக்கூடிய இடத்துக்கு வரும்போது தான் உங்கள் நிமித்தமாய் அநேகரை ஆண்டவருக்குள்ளார் வழி நடத்த முடியும். ஆனால் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் அதிசயத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் தேவனையும் துதிக்க முடியாது. பெற்றுக்கொண்ட நன்மைக்கு தேவனை புகழ்ந்து ஆராதித்து துதிக்க முடியாத நிலைமையிலே நான் சோர்ந்து போய் இருப்பேன் என்றால் தேவனுடைய ராஜ்யமும் விஸ்தரிக்காது, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் சமாதானமும் இருக்காது. ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் பொழுது விடிஞ்சேன், இந்த நாளில் நான் ஆஃபீஸ் போய் என்ன வேலை பார்க்கணும், இந்த நாளில் என் பிஸ்னஸில் என்ன வேலை பார்க்கணும், இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போய் பிள்ளைங்களுக்கு என்ன பாடம் எடுக்கணும், பிளான் பண்ணுறோம். ஒரு ஐடியா இருக்குது நமக்கு, ஒரு ஃபோக்கஸ்டாக போகிறோம். காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இன்றைக்கி இந்த எக்ஸாம் எப்படி நான் பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபோக்கஸ்டாக போகிறாங்க. ஆனால் யோசிப்பாங்க, இன்றைக்கி ஒரு நாள் காலையில் இருந்துச்சு, இன்றைக்கி நான் ஆண்டவருக்கு என்ன பண்ண போகிறேன்னு யாராவது யோசிச்சிருக்கோமா? நான் இன்னைக்கு இயேசுவை ஒருவர் இடத்துல போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கா, ஒரு ஃபோக்கஸ் இருக்கா? நமக்கு கிடையாது. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்குள்ளார ஒரு லேசினஸ் இருக்கு. ஓகே, உலக பிரகாரம் வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கிறோம், பிளான் பண்றோம், ஐடியாஸ் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா வாட் அபவுட் ஸ்பிரிச்சுவல் லைஃப்? ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு என்ன ஒரு பிளான் இருக்கு, என்ன ஐடியா இருக்கு? தேவனுக்காய் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியத்தை செய்யும்படியா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன ஐடியா இருக்கு, என்ன ஃபோக்கஸ் பண்றோம்? நம்ம தெரியல.
ஏன்னா நமக்கு ஒண்ணுமே பிளாங்கா இருக்கு, அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டும். இல்ல உங்க வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளையாவது சொல்லணும் கண்டிப்பா. லேசியா இருக்காதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் யாருக்கிட்ட கிடைச்சாலும் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். என் லைஃப்பில் ஆண்டவர் என்ன பண்ணான்னு சொல்லிடுவேன். என் லைஃப்பில் எப்படிலாம் ஆண்டவர் என்னை கொண்டுட்டு வந்தார், எப்பெல்லாம் என்னை உயர்த்தினார், எந்தெந்த சூழ்நிலையில் நான் கைவிடப்பட்டு இருந்தேன், மனிதர்களால் நேசிக்கிறவர்களால் உறவுகளால், அப்பெல்லாம் ஆண்டவர் என் கையை பிடிச்சாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சொல்லும் போது தான் உங்கள் உறவுகளிலே, உங்கள் நண்பர்களிலே, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்த வீட்டுக்காரங்கிட்ட நீங்கள் சொல்லணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, வீட்டில் சத்தமா பாடுறதே யோசிக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, குச்சு 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 குச்சுன்னு பாடுறாங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஏன் பயப்படணும்? நம்ம ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்க பயப்படுறோம். வீட்டில் உட்கார்ந்து நம்மளால் பாட முடியல, கீபோர்டை வாசிச்சு பாட முடியல. இதே கேட்க நான் வீட்டுக்கு போகும்போது நீங்க ஜெபம் பண்ணுவீங்களே, ஆமா ஜெபம் பண்ணுவோம். யார் கேட்குறா? கிறிஸ்தவர்கள் கேட்குறாங்க. உங்களுக்கு நாங்கள் வீடு கொடுக்க முடியாது. ஏன்? நான் ஜெபம் பண்றதுல என்ன பிரச்சனை? நான் ஆண்டவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து இன்னும் துதிப்பேன் நான் பாடுவேன். இட்ஸ் மை ரைட். என்னுடைய ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிக்க தான் நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அதை செய்ய முடியல நம்ம வீட்டில். லேசினஸ். நல்லா சத்தமா பாடலை வச்சு 24 மணி நேரம் உங்க வீட்டில் பாடட்டுமே. நல்ல பாடல்களை, நல்ல ஆராதனை பாடல்களை ஒலிக்க விடுங்க. பக்கத்தில் ஏதாவது சொல்லிடுவாங்களோ? கிடையாது. நம்ம ஏதாவது ஒன்று ஆண்டவர் செய்யணும். நான் கிறிஸ்தவன்றது என் தெருவில் இருக்கிறவனுக்கு தெரியணும். நான் ஜெபிக்கிறவன்றது என் தெருவில் இருக்கிறவனுக்கு தெரியணும். எங்கள் வீட்டில் பாட்டு சத்தம் இந்த டைம்ல எல்லாம் கேட்குன்றது என் தெருவில் இருக்கிறவனுக்கு தெரியணும். அதற்காக தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம உலகத்தில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்மளால கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படியே போய் சாஷ்டாங்கமா ரோட்ல உழுந்து கும்பிட்டு இருப்பான். நம்மளால நீல் டவுன் பண்ண முடியாது. எந்திரிச்சு நின்று ஆராதிக்க முடியாது ஆண்டவரை. ஃபேன் ஏசி எல்லாம் இருந்தாலும் எந்திரிச்சு நின்று ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. தேவ சமூகத்தில் தேவனுடைய பிரசனத்துக்கு முன்னாடி நீங்க எந்திரிச்சு நின்று ஆண்டவரை ஆராதிக்கலைன்னா நீங்க வேற மனிதர்களுக்கு முன்னாடி போய் மணிக்கணக்கில் நிக்கிற மாதிரி ஆயிடும். யாருக்கு முன்னாடியே போய் மணிக்கணக்கில் நிக்கிற மாதிரி ஆயிடும். ஆனா இங்க ஆண்டவர் சமூகத்தில் நின்று ஆண்டவரை துதித்து ஆராதிக்க முடியாத தேவ ஜனங்கள் உலகத்திற்கும் உலக மனிதர்கள் முன்பாக கை கட்டி போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். நம்மளால ஆராதிக்க முடியல. யோசிச்சு பாருங்க. லேசினஸ். ஆண்டவருக்கு முன்னாடி எழுந்து நின்று ஆண்டவரை நான் ஆராதிக்கின்ற உணர்வோடு நான் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்பேன் என்றால், நான் போகிற இடத்துல எல்லாம் நான் இங்க நின்று சுமந்து என்னுடைய சரீரத்தில் தாங்கிக் கொள்கிற தேவனுடைய பிரசனம் எனக்காக பேசும். நான் போய் எந்த மனுஷனுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நிற்கிறோம், எனக்கு முன்னாடி எந்திரிச்சு நின்று பேச வைப்பார் ஆண்டவர். எனக்காக பேச வைப்பார். காரணம், நான் ஜீவனுள்ள தேவனை முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு அவரை நான் துதித்து ஆராதித்தபடியினால் அவருடைய பிரசனத்தை சுமந்தவனாய் நான் கடந்து செல்கிறேன். சும்மா விளையாட்டுக்கு சொல்லல, எமோஷன்ல பேசல, அனுபவித்து பேசுகிறேன். எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம போய் நின்னோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கூட்டி என்ன ஏது ஏன் நிற்கிறீங்க என்னன்னு கேட்டு நமக்கான காரியங்களை செய்து கொடுக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். அப்பதான் எனக்குள்ளார ஒரு நம்பிக்கை, ஒரு புது பலன். ஆண்டவர் என்னோட இருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிரசனத்தை சுமக்க முடியாததுனால தான் நம்ம அநேக ஜனங்களுக்கு முன்னாடி போய் கூனி குறுகி தலையை குனிஞ்சு போட்டு நிற்க வேண்டிய நிலை இருக்கிறது. பயந்துட்டு இருக்கிறோம். பாகாலின் மனிதர்களை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம். பேலியாலின் பிள்ளைகளை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம். பெலிஸ்த ஆவிகளை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நமக்குள்ளார தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்ற உணர்வற்றவர்களாய் நாம் இருக்கிறோம்.
இருக்கக்கூடாது. லேசினஸ். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு, முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிக்க முடியாதபடினால்தான். விடுதலையோடு ஆண்டவர் ஆராதிச்சு பாருங்க, உங்களுக்குள்ளார இருக்கிற சோர்வுகளை எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளார ஒரு புது பலன் வரும். ஆண்டவருடைய சமூகத்தில் டெய்லி காலையில் இருந்துச்சு ஒரு 15 நிமிஷம் அதை முனங்கள் போட்டு, ஆண்டவரை இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரங்களிலே நான் விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரை, நீங்க இன்னைக்கு என் லைஃப்ல எதை செய்ய நினைக்கிறீங்களோ, என் லைஃப்ல என்ன கொண்டு என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த திட்டத்திற்கும் அந்த எண்ணத்திற்கும் என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரை, என் மூலமா நான் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த நாள்ல நான் எந்த காரியத்தை செய்ய வேண்டும், இந்த நாள்ல என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீங்களோ, நான் யாருக்கு உதவி செய்ய வேண்டும், யார் இடத்துல பேச வேண்டும் என்று என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சரண்டர் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போங்க. அந்த நாள் அற்புதமாக இருக்கும். அதனால் நல்ல கவனிங்க, நீங்க எப்பெல்லாம் சரண்டர் பண்ணீங்களோ பிசாசு அப்ப சோதிக்கவும் செய்வான். விடாதீங்க, அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க, அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. தைரியத்தோடு முழு பலத்தோடு காரியங்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சோம்பேறித்தனத்தை தூக்கி போடுங்க. ஆண்டவருக்காக நிற்கணும், ஆண்டவருக்காக ஓடணும். நாட்கள் சமீபமாக இருக்கிறது. நான் சொல்கிறேன் பாருங்க, பல வருஷம் இதே வார்த்தையை தான் பவுலும் எழுதுறாரு. அப்போ சில நாட்கள் சமீபமாக இருக்கிறது, அப்போ இருந்து இன்னும் சமீபமாக தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே பாஸ்டர். எஸ், we are living in the ends of end time. கடைசி நாட்களின் கடைசி மணித்துளிகளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்கான நாட்கள், அடையாளங்கள், சம்பவங்கள் எல்லாம் உலகத்தில் சம்பவித்துக் கொண்டு இருக்கிறது. பூமி அதிர்வுகளை பார்க்கிறோம். கண்ணுக்கு முன்னாடி கட்டடங்கள், பலமாடி கட்டிடங்கள் சரிந்து விழுகிறதை பார்க்கிறோம். ஜனங்கள் அச்சத்திலும் பயத்திலும் கலங்கி வீதிகளிலே ஓடுகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? நம்மை அவர் அழைத்திருக்கிறார், நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் அவர் அந்த கிருபையை விட்டுக்கிட்டே இருக்கிறார். அந்த கிருபையை உதாசீனப்படுத்தாதபடிக்கு, அந்த கிருபையின் நிமித்தமாய் சோம்பேறியா அப்படியே இருக்காதபடி, அந்த கிருபையினாலே உற்சாகத்தோடு, புது பலத்தோடு, புது தைரியத்தோடு சட்டைகளை அடித்து எழும்பக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 28:19 சொல்கிறது, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி அடைவான். வீணரை பின்பற்றுகிறவன் வறுமையால் நிறைந்திருப்பான். தேவையில்லாத மனுஷனை போய் ஃபாலோ பண்ணிட்டு, தேவையில்லாத காரியத்தை பார்த்து விட்டுட்டு, தேவையில்லாத சாவகாசங்களை வைத்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமும் இருக்காது. உங்களுக்குன்னு ஆண்டவர் அசைன் பண்ணி இருக்க, உங்களுக்குன்னு இருக்கிற இடத்துல, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட நிலத்தில் நீங்கள் உங்கள் காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்றால், நல்ல கவனிங்க, இந்த நிலமும் சபைக்கும் ஒரே ஒரு உறவு இருக்கிறது. சபையை நிலத்திற்கும் ஒப்பிடுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட சபையில நீங்கள் நாட்டப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரத்தில் செழித்து இருப்பார்கள் என்று வேதம் சொல்ல. அப்ப சபையோடு இணைந்து செயல்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு, நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு. நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, இங்க ஒரு வாரம், அங்க ஒரு வாரம், அங்க ஒரு வாரம், அங்க வரும் கிடையாது. ஒரு செடியை இந்த வாரம் இங்கே வச்சுட்டு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி வச்சுட்டு, அடுத்த வாரம் பிடிங்கி முன்னாடி வச்சு, அதுக்கு அடுத்த வாரம் சைடில் வச்சு, அடுத்த வாரம் தூக்கி இந்த சைடு வச்சு, 4வது வாரம் தூக்கி தொட்டியில் வச்சு, அந்த செடியை என்னத்துக்காகிறது? ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆண்டவர் உங்களுக்கென்று ஏற்படுத்துகிற இந்த சபையோடு இணைந்து இசைந்து செயல்படுகிறவருடைய வாழ்க்கை, அதுதான் நிலம். அந்த நிலத்தில் பண்படுத்தப்பட்ட, அந்த நிலத்தில் உழுது, அந்த நிலத்தில் விதைக்கும் போதுதான் உங்களுக்குரிய ஆசீர்வாதமும் நன்மையும் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். 23 வருஷத்தில் எனக்கு ஒரே ஒரு சர்ச்சு தான், ஒரே ஒரு சர்ச்சு தான். எனக்கு ஒரே ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தான். அப்படிதான் நான் ஓடி வந்திருக்கேன். எனக்கு விலை விரிச்ச சபைகள் அதிகம். ஆனால் எந்த இடத்துலையும் போய் என்னால் 1 மணி நேரம் கூட உட்கார முடியாது. தெரியல, 1 மணி நேரம் கூட என்னால் உட்கார முடியாது. என் ஒய்ஃப் கூட போய் உட்காந்துடுவாங்க, வாங்கப்பா அங்கப்பா, ஐயோ நீ போமா நான் வரலாமா அப்படின்ட்டு. காரணம், ஆண்டவர் என்னை அழைத்து இருக்கிறார், எனக்கென்று ஒரு நிலத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் என்னுடைய இடம், அதுதான் என்னுடைய இடம்.
அப்படி நம்ம ஃபோக்கஸ்டாக சபையோடு இணைந்து செயல்படுகிறவர்களாக இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நான் பார்க்க முடியும். இதற்கு நான் உதாரணத்தை நிறைய சொல்லிட்டு போவேன். நிறைய சாட்சிகள் இருக்கிறது. உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட, அதுதான் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட நிலத்தை பயிரிடுகிறவன், அந்த நிலம் சபையை பயிரிட்டு அதில் ஆசீர்வாதம் பெருகணும். சபை பயிரிட்டு ஆசீர்வாதம் ஆத்துமாக்களால் நிரப்பப்படணும், அதில் விதைக்கப்படணும், அதில் நிறைய செடி மரம் கொடிகள் இருக்கணும். அதற்கான பிரயாசத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். லேசியாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் லேசியாக இருக்கக்கூடாது. இருந்தோன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே நம்ம நினைக்கிறோம் எல்லாம் ஓடிட்டு இருக்கு, லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக ஓடிட்டு இருக்கு. எல்லாத்தின் நிமித்தமாய் நாம் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுத்தாகணும். அந்த உணர்வு உள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய சோம்பல்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவனுக்காய் நிற்கிறவர்களாய் நாம் இருப்போம். ஹல்லேலூயா. யோவான் 5:39 சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து முடியல. ஜூன்ல இருந்து பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்க போறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். பைபிளை எடுத்து கட 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 கடன் படிச்சு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிச்சிட வேண்டியது. நியூஸ் பேப்பர் இன்னைக்கு ஒரு சாப்டர் படிக்கணும், அவ்வளோதான். அசைன்மெண்ட் என்ன, இன்னைக்கு ஒரு சாப்டர் படிக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ பார்த்தேன், ஒரு 2 மாசத்துல 3 தடவை பைபிளை படிச்சுட்டாங்க. படிச்சு என்ன பண்றது, ஒண்ணுமே ஏறி இருக்காது, ஒண்ணுமே புரியுது. பைபிளை எடுத்து படிக்கணும்னா அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்படின்னா உட்கார்ந்து அதை மெடிடேட் பண்ணி, ஏன் சொல்லியிருக்காரு, எந்த சூழ்நிலையில் சொல்ல, யாருக்கிட்ட சொல்லியிருக்காரு, எதற்காக சொல்லியிருக்காரு, என்ன விரும்புகிறார் ஆண்டவர், எதை புரிய வைக்கிறதுக்கு ஆண்டவர் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு கொஞ்சம் நிதானிச்சு அறிந்து புரிந்து படிப்போம் என்றால் 2 வசனம் கூட ஒழுங்காக நீங்கள் படிக்க முடியாது. அந்த ஒரு வசனமே மனசுக்குள்ளே நின்றுடும். ஒரு மேத்ஸ் டீச்சர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கணக்கு கிடுன்னு போட்டுட்டு போனாங்க. நான் பையன் என்ன பண்ணுவான், அப்படியே கிடுன்னு காப்பி பண்ணிவிடுவான். அடுத்த தடவை அவனை போடுறான்னு சொன்னால் அவனுக்கு தெரியாது. ஒரு மேத்ஸ் டீச்சர், மற்ற டீச்சர் கூட சொல்லிட்டு போயிடல, லெக்சர் அடிச்சிட்டு போயிடல. மேத்ஸ் டீச்சர் மட்டும் ஒவ்வொரு ஸ்டெப்பை, இதுலேருந்து இது எப்படி வந்தது, இதை எப்படி மல்டிப்ளை பண்ணோம், இதை எப்படி மைனஸ் பண்ணோம், இதை எப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாதான் புரியும், இல்லைன்னா புரியாது. அந்த மாதிரி அப்படியே பொறுமையாக நிதானமாக பைபிளை படித்து பார்த்தா தான் புரியும். ஏன் ஆண்டவர் சொல்றார், இதன் மூலமாக ஆண்டவர் இன்னைக்கு ஏன் கூட என்ன பேச விரும்புகிறார் அப்படின்றதை புரிந்து அறிந்து ஆராய்ந்து மெடிடேட் பண்ணி பைபிளை படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று. ஆமா, இவைகளால் நீங்க படிச்சு ஆராய்கிறீங்க பாருங்க, இந்த வேத வாக்கியங்களால் உங்கள் வாழ்க்கையில நித்திய ஜீவன் உண்டென்று. ஏன் நித்திய ஜீவன் உண்டென்றுனா, இந்த வார்த்தைகள் ஆராய்ந்து பார்த்து உங்கள் இருதயத்துக்குள்ளார போகும்போது உங்களுக்குள்ளார உள்ளான மனிதனிலே அந்த வார்த்தைகள் மாற்றத்தை கொண்டு வரும். அந்த மாற்றத்தின் நிமித்தமாய் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. வாசிங்க. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகள் தான். இயேசுவை குறித்து அந்த வார்த்தைகள் தான் உங்களோட பேசும், உங்களோட இடைப்படும். இயேசு யார், இயேசு எதற்காக வந்த, இயேசு உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறார், இன்றைக்கு உங்க கூட இருக்கிற இயேசு உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார், உங்கள் வாழ்க்கையில் என்ன திட்டங்களை வைக்கிறார் என்று வேத வார்த்தைகளை உட்கார்ந்து ஆராய்ந்து படித்து நிதானிக்கும் போது அந்த வார்த்தைகள் கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுகிறவைகளாக இருக்கிறது. அப்ப நமக்கு பைபிளை படிக்கிறதுக்கு ஒரு லேசினஸ், கட 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 கடன்னு அடிச்சு நவுத்திட்டு போயிடுறோம். என் மகன்கிட்ட சொல்லியிருக்கேன், பைபிளுக்கு படித்து ஜோம் பண்ணாமல் நீ என்ன பண்ணக்கூடாது, கீபோர்டையே தொடக்கூடாதுன்னு. அவன் என்ன பண்ணான், கீபோர்டை தொடறதுக்கு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி பைபிளை திறந்து வச்சுட்டு கட 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 கடன்னு படிப்பான். சின்ன பிள்ளை, அதனால விடுறோம். நம்ம இன்னைக்கு முதிர் வயதாக இருக்கிறவர்கள் அப்படி கிடையாது. பைபிளை படிக்கிறதுக்குன்னு உங்கள் லைஃப்பில் ஒரு டைம் இருக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ். நீங்கள் ரொம்ப கடன்னு 4 சாப்டர் படிக்கணும்னு நினைக்காதீங்க. படித்தவைகளை உங்கள் இருதயத்தில் அந்த ஒரு சாப்டரில் ஒரு 20-25 வசனத்தில் என்ன வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசுகிறார் அப்படின்றத நோட் பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, அந்த வசனத்தை மெடிடேட் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது தான் நீங்கள் மற்றவரிடத்திலிருந்து பேசும்போது உங்கள் இருதயத்தில் நீங்கள் மெடிடேட் பண்ணி உங்கள் இருதயத்தில் காத்து கொண்ட அந்த தேவ வசனங்கள் உங்களை அறியாமல் உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வரும்.
ரொம்ப லேசியா இருக்காதீங்க, லேசியா இருக்காதீங்க. ஆண்டவர் அதை விரும்புறதும் கிடையாது. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:15 சொல்கிறது, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனையும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதை. ஊழியக்காரன் வசனத்தை ஊழியக்காரங்க சொல்ற, எப்ப நீ சும்மா கதை போட்டுட்டு அந்த கதை இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு ப்ரீச் பண்ணிட்டு போயிட்டே இருக்காது. தேவ வசனத்தை பகுத்தறிந்து போதிக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷனாய் இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, ஏறி நின்று போன வருஷத்தில் எனக்கு ஒரு சகோதரியை தெரியும், எனக்கு ஒரு சகோதரி தெரியும், நான் அங்கே ஊழியம் பார்க்கும்போது அதை செய்தாங்க, இப்படி பேசுனாங்க, அப்படி பேசுனாங்க, இப்படியே நின்று 1 மணி நேரம் ப்ரீச் பண்ணிட்டு போயிடலாம். இப்படியே நின்று 1 மணி நேரம் ப்ரீச் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி கிடையாது. வேத வார்த்தைகளை புரிந்து அறிந்து அவைகளை உணரத்தக்கதாக, ஜனங்கள் இருதயத்திலே கிரியை செய்யத்தக்கதாக அந்த வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. அப்ப ஒரு யோசிச்சு பாருங்க, சும்மா நீங்க அப்படியே ப்ரீச் பண்ணி இன்னைக்கு கீழே இறங்கி சாயங்காலம் இதே மெசேஜ் சாயங்காலம் தஞ்சாவூர்ல எடுப்பேன், எடுத்துட்டு திருச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அடுத்த வாரத்தை குறித்து ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிடுவார். அடுத்த வாரத்தை குறித்து பேச ஆரம்பிச்சிடுவார். அப்படியே மண்டக்குள்ளார் அதே தான் ஓடிக்கிட்டே இருக்கும். மதியானம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு மொபைல்லேயே மெசேஜ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன், அதெல்லாம் என்ன ஏதுன்னு. சரி, அப்படி கிடையாது, சும்மா கிடையாது. ஆண்டவர் எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார், இடைப்பட்டு கொண்டே இருப்பார். இங்கே போனீங்கன்னா இவங்களை பார்த்தா இதை சொல்லு, இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டே இருப்பார். ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அதன்படி செய்யும் போது தான் என்னுடைய அசைன்மெண்ட் கரெக்டாக போயிட்டே இருக்கும். என் லைஃப்ல ஆண்டவர் ஒன்றும் குறைவு. அப்படியே உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனா இருன்றார் ஆண்டவர். யாருக்கும் பயப்படாத, வெக்கப்படாத, ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு வெக்கப்படாத. தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டு, அவ்வளவுதான். அப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும். அந்த தீமோத்தேயுக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுக்கிறார் ஆண்டவர். கண்டித்து உணர்த்துன்றாரு, கடிந்து கொள்ளுன்றாரு. நீங்க அந்த மாதிரிலாம் கடிந்து கொண்டோம் கண்டித்து கொண்டோம்னா அடுத்த வாரம் சர்ச்சைக்கே வர மாட்டாங்க. தேவன் நம்மோடு பேசுகிற, தேவ ஆவியானவர் எச்சரிக்கை கொடுக்கிறார், தேவன் இடைப்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்களிடத்திலே கண்டித்து உணர்த்தும் போது ஆண்டவர் பாரு என் மேலே எவ்வளவு நேசிக்கிறார், ஆண்டவர் என்னை கண்டிக்கிறார் அப்படின்ற உணர்வு இருக்கும். அப்படிப்பட்ட தேவ மனிதர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஓகே, டைம் ஆயிடுச்சு. ஓகே, கடைசியா நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 11 வரைக்கும் வாசிக்கலாம். சோம்பேறியே, எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். சில நேரத்தில் இந்த எறும்பு, இந்த குருவி, இந்த பாம்பு, இதெல்லாம் பார்த்த கழுகு, சிங்கம், இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் நமக்கு புத்தி சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா இவைகளுக்கு மேலாக நம்மை படைத்திருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, இந்த எறும்பை பார்த்து சோம்பேறியன்றாரு. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானமாய் கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கிறது. பாருங்க, கோடை காலத்திலே வின்டர் சீசனுக்காக, ரைனி சீசனுக்காக அது இப்பயே ஒர்க் பண்ணதான். அதுதான் சொல்ல வர்றாரு. அப்ப அந்த எறும்புக்கு, அந்த எறும்பையும் படைத்தவர் ஆண்டவர் தான். அப்ப ஆண்டவர் அதுக்கே அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. அதுக்கே ஞானத்தை கொடு. அப்ப மழை காலம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? மழையில நம்ம வெளியில போனோம்னா தண்ணியில அடிச்சுட்டு போயிடுவோம் எறும்பெல்லாம். அதனால என்ன பண்றாரு, அதுக்கு ஒரு புத்தியை கொடுத்து வெயில் காலம் வீட்டில் வந்துருச்சுன்னா நிறைய எறும்பு வர ஆரம்பிச்சிடும். இது என்ன பண்ணா, எங்கேயாவது சந்து பொந்துல இருந்தெல்லாம் வெளியில வந்து மழை காலத்திற்கு தேவையான தன்னுடைய ஆகாரத்தை எல்லாம் சேர்த்து வைக்குமா. அப்ப அதை பாரு, அதோடைய வழியை பாரு, அதை எப்படிலாம் செயல்படுது பாரு அப்படின்னு சொல்லி எறும்பை வச்சு ஆண்டவர் எங்க டீச் பண்றார். எறும்பை வச்சு ஆண்டவர் டீச் பண்றார். அப்ப ஒரு எறும்புக்கே அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்துருக்காருன்னா நமக்கு என்ன ஞானம் கொடுக்காமலையா இருக்கிறார் ஆண்டவர்? கண்டிப்பா கொடுத்துருக்காரு. அதை காட்டிலும் ஞானம் படைத்தவர்கள் நம்ம. ஆனா ஏன் நம்மளால அந்த ஞானத்தை எடுத்து பயன்படுத்த முடியல? லேசினஸ்.
சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்தினால நம்மளால எதையும் செய்ய முடியல, எந்த ஒரு பிரயோஜனமான காரியத்தையும் நடத்த முடியாதவர்களாய் இருக்கிறோம். அதுக்கு தலைவனை, அதுக்கு டீச் பண்றதுக்கு, அதுக்கு கைட் பண்றதுக்கு ஒரு ஆபீசர் தலைவனை யாரும் கிடையாது. ஆனாலும் அது தன்னுடைய வேலையை சரியாக செய்து கொண்டு இருக்கிறது. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? ஆமா, காலையில பாத்தீங்கன்னா இந்த வாலிப பிள்ளைங்களை எழுப்புறது இருக்கு பாரு, ரொம்ப கஷ்டம். இன்னும் கொஞ்ச நேரம், அது லீவ் விட்டுருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. குப்பரை அடித்து கையை வச்சுட்டு அப்படியே தூங்க வேண்டியது. நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்க வேண்டியது. எந்திரிச்சு தட்டா புட்டான்னு சர்ச்சுக்கு ஒடியாடுறதை பார்க்கணுமே. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும். அதிகாலையில் ஆண்டவரை தேட வேண்டும், அதிகாலையில் எந்திக்கணும். பாருங்க, தேவன் அதிகாலையின் பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆதாமோடு உலாவினாராம். பகலின் குளிர்ச்சியான வேலைன்னா எது? மிட் நைட் 12 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும். 6 மணிக்கு மேலே சன்ரைஸ் ஆகிடும். சன்ரைஸ் ஆகிடுச்சுன்னா குளிர்ச்சி போயிடும். அப்போ நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தான் பகலின் குளிர்ச்சியான வேலை. இந்த நேரத்தில் ஆண்டவரை தேடுகிறவர்கள் பொழுதுபட நாம் எழுந்து தன்னுடைய காரியங்களை செய்கிற ஒரு பெண்ணாகவோ குடும்பத்தினராகவோ நாம் இருக்க வேண்டும். தூங்கிக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, லைஃப்பில் எதுவுமே நம்மளால் சாதிக்க முடியாது. இல்லை, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவர சமூகத்தில் கொஞ்சம் நேரம் நின்று மத்தியானம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதிகாலையில் எழுந்து தேவ நேரம் பட நம்மளுடைய வேலைகளை செய்வதற்கு நாம் ஆயத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கிறது. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும். இன்னும் கொஞ்சம், கேட்கறப்பே சந்தோஷமா இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், ரைமிங்கா வேற இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை எவ்வளவு அழகா எழுதுற. செய்யட்டும் கையை அப்படியே மட்டும் கொடுத்துட்டு அப்படியே தூங்கணும்னு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கையை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. யோசிச்சு பாருங்க, அப்படியே அதை கேட்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்பா, கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லா இருக்கும் போல இருக்கு. யோசிச்சு பாருங்க, பிசாசனுடைய தந்திரம், அந்த லேசினஸை கொடுக்கறது பிசாசனுடைய தந்திரம். தூக்கத்தை எடுத்து போட்டுட்டு எப்போ எந்திக்கிறீங்களோ உங்களுடைய உங்கள் படுக்கையிலிருந்து எல்லாத்தையும் சுருட்டி வச்சுட்டு எந்திக்கும் போது தான் உங்கள் லைஃப்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாயிருக்கும். உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் இருக்கும். காலையில எந்திரிச்சு கிடு 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 கிடுன்னு வேலையை பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்க, நான் சொன்ன பாருங்க ஏற்கனவே, ஒரு அரசியல்வாதியை பாருங்க காலையில எந்திரிச்சு கிடு கிடுன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு விவசாயி பாருங்க காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போய் தோட்டத்துக்கு போய் தண்ணியை ஊத்திட்டு வந்துடுவார். அப்படி ஊத்துறதுனால தான் அவருடைய பலனை அவர் பார்க்க முடியுது, அறுவடையை பார்க்க முடியுது. யோசிச்சு பாருங்க, நீங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம எதை செய்து கொண்டு இருக்கிறோம், நம்மளால எந்த ஒரு பலனையும் அனுபவிக்க முடியலன்னா லேசினஸ். காலையில் எழுந்திரிச்சு ஒரு 6 ஒன்றும் பெருசாக வேணாம், 5 மணிலாம் விடுங்க, 6 மணிக்கு. நீங்கள் நம்ம பிஸி ஷெட்யூல் லைஃப் ஸ்டைல்லாம் மாறிடுச்சு. 6 மணிக்கு எழுந்திரிச்சு வேலையை பாருங்கள். 8 மணிக்கு மேலே உங்களுக்கு வேலையே இருக்காது. 8 மணிக்கு மேலே வேலையாக இருக்காது, எல்லாம் ஃப்ரீ ஆகிடுவீங்க. அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். அது காலையில் எழுந்து செய்கிற வேலைகள் நம்மை நம்ம நல்லா ஃபுல் எனர்ஜியோட இருப்போம். அப்போ எனர்ஜியோடு ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்துட்டு நம்மளுடைய வேலைகளை துவக்கும் போது அந்த வேலைகளிலே ஒரு ஆசீர்வாதத்தையும் முன்னேற்றத்தையும் நாம் பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா உன் லைஃப்ல தரித்திரமும் வழிபோக்கனை போல தரித்திரமும் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் இருக்குமா? ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா ஒரு ப்ராஸ்பரிட்டியை பார்க்க முடியாது, ஒரு செழிப்பை நம்மளால பார்க்க முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே நாம் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் இறக்கி வச்சிருந்தோம். இந்த லேசினஸ் வேண்டாம். லேசியா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவது, ஆண்டவரை தேடுவது, ஆண்டவரை ஆராதிப்பது, இதில் இருக்கக்கூடிய எல்லா சோர்வுகள் லேசினஸையும் நம்ம எடுத்து போட்டு ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதிக்கலாமா? Glory to God. கர்த்தர் நல்லவர். கொஞ்ச நேரம் அப்படியே உற்சாகமாய் ஆண்டவரை முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவரை தேட போகிறோம். ஹல்லேலூயா. ஓ ரிபலோஷனே மேஹாலா கரபா துரபா ஓ ரிதரபலபுஷ நமஹந்தர திரிபி கரபுஷரபி கரபதுரபா. எஸ்
உயர்த்தி உற்சாகமாய் முழு பலத்தோடு துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி உற்சாகமாய் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவே, பலன் கொடுத்திடுவே, உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவே. மீண்டும் எழுப்பிடுவே, பலன் கொடுத்திடுவே, உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். என் சோர்வுகள் நீங்கத்தக்கதாக இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். என் பலவீனங்கள் நீங்கும்படியாய் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். என்னுடைய லேசினஸ் போகும்படியாய் ஆண்டவரே, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை எந்தெந்த பகுதிகள் சோர்வின் நிமித்தமாய் முன்னேற முடியாத இருக்கிறதோ, விசேஷமாய் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சோர்வின் நிமித்தமாய் வரக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாத தடைகளையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறேன் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரை துதிக்க முடியாதபடி, வேதத்தை ஆண்டவரை நிதானித்து ஆராய்ந்து வாசிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரை இருதயத்தில் தோன்றுகிற ஆண்டவரை எல்லா விதமான சோர்வுகளும் ஆண்டவரே சோம்பேறித்தனங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. தேவனுக்காய் எழுந்து பிரகாசிக்க முடியாதபடிக்கு தடை செய்கிற எல்லா ஆண்டவரே லேசினஸையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறேன். ஓ ரஷகலோ தொரபாலாபா. தேவன் செய்த நன்மைகளை ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாதபடிக்கு இவர்களை தடை பண்ணுகிற, சோர்வுக்கு உட்படுத்துகிற எல்லா விதமான சோம்பேறித்தனம், எல்லா விதமான லேசினஸையும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ஓ ரிகா போலே ஷகரமா துரபா. ஓ ரிதா ரபலபு. ஆண்டவரே, சபையோடு இணைந்து செயல்பட முடியாதபடி இருக்கிற எல்லா சோம்பேறித்தனங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க.
ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இவங்க வெட்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. சோம்பேறித்தனங்கள் வெளியில போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா லேசினஸும் மாறட்டும். உற்சாகம் உடையவர்களாய், ஆவியிலே உற்சாகம் உடையவர்களாய் ஆண்டவரே, முழு பலத்தோடு ஆண்டவரே, உலக காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் இவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இவர்கள் மீது நீர் வைத்திருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள் எல்லாம் ஏற்ற காலத்திலே உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய சுத்தத்தின்படி, உம்முடைய மன நிறைவின்படி எல்லாம் உண்டாயிருக்கும்படியாய் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நேரில் பார்க்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்குள்ளார இருக்கிற சோறுகள், பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். எல்லா லேசினஸும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவனுடைய சந்தோஷம் நிறைவாய் உண்டாயிருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.